ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 135 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. த ப்ராமிஸ் தட் குட் நாட் பி கெப்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நருட்டோ ககாஷியை பார்த்ததுக்கப்புறமா அவன் கேட்குற ஃபர்ஸ்ட் விஷயம் கூட சாஸ்கே எங்கேயும் தான் இருக்கும். நருட்டோவோட கண்டிஷன் எப்படி இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் நிஞ்சா யூனிட் வருவாங்க. ககாஷி கிட்ட சாஸ்கே எங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ககாஷியோட சைலண்டே பார்த்தீங்கன்னா அதை டிஸ்கிரைப் பண்ணிடும், அவன் நம்மளை விட்டு போயிட்டான்னு. அதனால அடுத்த பேச்சே இருக்காது. ககாஷி இருந்துட்டு மற்ற கெனின்ஸ்க்குள்ள என்னாச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. மெயினா ஏகப்பட்ட பேத்துக்கு ரொம்பவுமே பிரச்சனைங்க சொல்லுவாங்க. மெயினா சுனாடே வந்து 2 மெடிக்கல் நிஞ்சா யூனிட் வந்து அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. அதுல வந்து ஏகப்பட்ட பேத்தை கேதர் பண்ணியாச்சுன்னு சொல்லுவாங்க. மெயினா ஷிகமாருவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவனுக்கு மைனர் இன்ஜுரிஸ் தான் இருக்கும், பெருசா ஒன்றும் அடிபட்டு இருக்காது. ஆனா கீபாவோட கண்டிஷன்ல ரொம்ப சீரியஸா இருக்கும். ஆனா உயிர் போற அளவுக்கு கிடையாதுன்னு டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆனா இந்த இடத்துல நெஜியும் சரி சோஜியும் சரி 2 பேத்துக்குமே ரொம்பவுமே சீரியஸான பிரச்சனை இருக்கும். இந்த 2 பேரும் மட்டும்தான் அவங்களோட ஆப்போனண்ட்டை தனியா இருந்து பேட்டில் பண்ணி ஜெயிச்சிருப்பாங்க. நருட்டோவோட கண்களுக்கு அவங்க 4 பேர் அவனுக்கு முன்னாடி போற மாதிரி ஹாலுசினேட் ஆகும். கோனஹா ஹாஸ்பிட்டல்ல காட்டுவாங்க. சோஜி பாத்தீங்கன்னா அந்த 3 கலர்டு பில் எடுத்து தானே உனக்கு இந்த மாதிரியான ஒரு சின்ன சைடு எஃபெக்ட்ங்கிறது இருக்கும், அவனுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க. ரைட் சைட் பாத்தீங்கன்னா சுனாடே ஒரு பெரிய புக் எடுத்து வச்சிருக்காங்க இல்லையா, அது என்னன்னு பாத்தீங்கன்னா நாரா கிளானோட மெடிக்கல் என்சைக்ளோபீடியா. இந்த மெடிக்கல் என்சைக்ளோபீடியாவை வச்சுதான் பாத்தீங்கன்னா சோஜியோட உயிரவே காப்பாத்துவாங்க. அந்த ஒரு என்சைக்ளோபீடியால சுனாடேக்கு தேவையான எல்லா விஷயமுமே இருக்கும். இந்த ஒரு பாயிண்ட்ல டீர் ஆண்ட்லரை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணும் கிடையாது, மானோட கொம்பு. ட்ரெடிஷனலாவே இந்த மான் கொம்புகளை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நம்மளோட இம்யூனிட்டியும் சரி போன் ஸ்ட்ரென்த்தையும் சரி இன்க்ரீஸ் பண்ணலாம். மெயினா இது சில ஆயில்மெண்ட்ஸ்லயும் யூஸ் பண்றாங்க. அதாவது பல் வலிக்கு யூஸ் பண்றது, அப்புறம் டிஷ்யூ டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு ஆயில்மெண்டா கொடுப்பாங்க ட்ரீட் பண்றதுக்கு. கீபா சைட் காட்டுவாங்க. கீபாக்கு இருக்க பெயினை விட அக்கமாருக்கு என்னாச்சுங்கிறதுல தான் அவன் கவனமா இருப்பான். மெயினா கொஞ்ச நாளுக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ ஒரு வெட்டினரி டாக்டர் தானே, எதுக்காக இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்பான். நான் ஒன்றும் மேஜிஷியன் கிடையாது, இப்படி தொட்டோன்னே அவன் எந்திரிச்சு போறக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கீபாவுக்குமே பெயின்கே ஜாஸ்தியா இருக்கும். அக்கமாரு மாதிரி நீயும் கொஞ்ச நாள் நடக்காம இருக்கிறதே நல்லது அப்படின்பாங்க. சரின்ட்டு சிரிப்பான். நெஜியை இன்டென்சிவ் கேர் யூனிட் 7ல வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல ரீஜெனரேட்டிவ் ஹீலிங் ஜுட்சு பண்ணுவாங்க. இது ரொம்பவுமே மோசமான காயங்கள் ஏற்பட்டவங்களுக்கு வந்து ட்ரீட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு ஜுட்சு. இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா கீட்டோ இருந்துட்டு மோகுசாவை மாத்தி விடுவான். இந்த ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த நடுவால படுத்து கிடக்கான் இல்லையா பேஷண்டா நெஜி, சோ அவனோட அடிப்பட்ட இடம் இருக்கும் இல்லையா, அது வந்து அவனோட செல்லை வந்து வச்சாதான் அது பர்ஃபெக்டா வந்து ரன் பண்ண முடியும். அந்த ஒரு பாயிண்ட்ல நெஜியோட ஹேரை வைப்பாங்க. சோ அதை வச்சுதான் அந்த ஒரு ப்ரொசீஜரே பண்ண முடியும். அப்பதான் அது ப்ராப்பராகவும் ஹீல் ஆகும். இன்டென்சிவ் கேர் யூனிட் 6க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஷிகமாரு உட்கார்ந்துட்டு இருப்பான். இந்த இடத்துல அவனுக்கு ஒரு மாதிரி இன்ஃபீரியரா ஃபீல் ஆகும், யாருக்குமே எதுவும் ஆயிருக்க கூடாதுங்கிற மாதிரி. டெமாரி இருந்துட்டு மிஷன்னால இந்த மாதிரி சாக்ரிஃபிஷியல் பார்ட் இருக்குண்டான்னு சொல்லுவா. இருந்தாலுமே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஷிகமாருனால அந்த விஷயங்களை வந்து அவ்வளவா ஏத்துக்கவே முடியாது. ஆக்சுவலா ஒரு ட்ரைனிங் செஷனுக்கும் ரியாலிட்டிக்குமான வித்தியாசம்ங்கிறது ரொம்பவுமே ஜாஸ்தியா இருக்கு. இந்த ஷினோபி வேர்ல்ட பத்தி எனக்கு தெரியும், இந்த மிஷன்ஸை பத்தி எனக்கு தெரியும்ல நினைச்சிட்டு இருந்தேன், அதெல்லாம் தப்பு. என்னோட ஃபர்ஸ்ட் லீடரா நான் போன மிஷன் இது, இப்படியாவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் ஒரு ஷினோபி கட் அவுட்டே கிடையாது அப்படின்பா. டெமாரி இருந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் நீ புரோக்காவேன்னு நான் எதிர்பார்க்கலாடான்பா. ஷிகமாருவோட இந்த இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணி இருந்த மாதிரி இருந்தோம், நம்ம கிட்ட அவ்வளோவா பவர் இல்லை, நான் ஏதாவது ஒன்று பெருசா பண்ணி இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். டோட்டலாவே இந்த விஷயத்தை நான் தான் சொதப்பிட்டேங்கிற மாதிரி பேசுவான். இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா டெமாரி இருந்துட்டு உனக்கு காயம் ஏற்பட்டுருன்ட்டு பயந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பா. ஷிகமாரு எதுவுமே பேசாம நடந்து போக ஆரம்பிச்சிருவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஷுகாக்கு நிப்பாரு. ஒரு பொண்ணு உன்னை இவ்வளவு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுது, அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இங்க பாருங்க, நான் ஆர்கியூ பண்ற டைப்பும் கிடையாது, நான் ஒரு பொண்ணும் கிடையாது அப்படின்பா. நீ ஒரு பையனும் தாண்டா கிடையாது, ஷினோபியை விட்டு கியூட் ஆயிருவங்கிற, அப்ப இந்த மிஷன்ஸ்ல நின்றுமா, நீ இல்லைன்னா இன்னொருத்தன், உன்னோட காம்ரேட்ஸ் எல்லாருமே இன்னொரு டீம் லீடருக்கு கீழே போவாங்க, அவங்களுக்கு இதே மாதிரியான மோசமான விஷயம் நடக்கும். அந்த இடத்துல நீ இருந்தா கூட இப்படி நடக்க போற மோசமான விஷயத்தை காப்பாத்தலாம்ல. நீ சொதப்பினதா நினைக்கிற எல்லா விஷயத்தையும் திங்க் பண்ணிட்டு அதை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ற விதமா அதுல என்னென்ன தப்பு பண்ணமோ அது எல்லாத்தையுமே மாத்தி பர்ஃபெக்ஷனா பண்ணலாம்ல. உன் ஃப்ரெண்ட்ஸை எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்க விடாம காப்பாத்தணும்னு நினைக்கிறீன்னா அதுக்கு ஏத்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணும். இப்படி கோல மாதிரி இருக்க கூடாது. உன்னோட ஃப்ரெண்ட்ஸை காம்ரேட்ஸை நீ டிசப்பாயின்மெண்ட் பண்றதோ கைவிடுறதோ கூடாது. அதை தான்
தான் உண்மையான காம்ரேடுன்னு சொல்லுவாங்க, நீ ஒரு லீடரா இல்ல கோலையா அப்படின்னு கேட்பாரு. சுனாடே அந்த இன்டென்சிவ் கேர் யூனிட் 6ல இருந்து வந்துட்டு அவன் ஓகே அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. மெயினா அந்த பில்ஸை முழுங்கினா இல்லையா சோஜி, அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன ஆகும்னா அவனோட செல்ஸை மொத்தமாவே டெத் ஆக வைக்கும். அந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா இந்த நாரா கிளானோட அந்த மெடிக்கல் என்சைக்ளோபீடியாவை படிச்சு அதுக்கேத்த ஆன்டிடோட செஞ்சு கொடுத்ததுல அவன் ப்ராப்பராகவே கியூர் ஆயிருப்பான். அதுக்காக ஷுகாக்குக்கும் தேங்க்ஸ் பண்ணுவாங்க சுனாடே. சீசுனே ஓடி வந்து நெஜியும் சேஃப் ஆயிட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. அப்புறம் கக்காஷி நருட்டோவை அவர் கூட கூட்டிட்டு வந்திருக்காரு, அவனுக்கு காயங்கள் அதிகமாக தான் இருக்கு, இருந்தாலுமே லைஃபை பாதிக்கிற அளவுக்கு இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. சுனாடே இந்த இடத்துல கூட டே உன் மிஷன்ல நீ ஃபெயில் ஆயிட்டடா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. இருந்தாலுமே எல்லாம் உயிரோட இருக்காங்களா, பரவாயில்ல, அதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்பாங்க. இந்த இடத்துல ஷிகமாருவை காட்டுவாங்க, ரொம்பவுமே அழுதுட்டு இருப்பான். அடுத்த தடவை கண்டிப்பா மிஷன் பர்ஃபெக்ட்டா முடிப்பேன் அப்படின்னு சொல்லுவான். ஒரோச்சிமாருவோட ஹைட் அவுட்டை காட்டுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாஸ்கே வந்து டோட்டலாவே அவனோட சைட்ல சாஞ்சிருவான். நீ தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் சொல்லிட்டு வருவான் ஒரோச்சிமாரு. இந்த பாயிண்ட்ல கூட எனக்கு பவரை கொடுன்னு சொல்லி கேட்பான், எப்ப தருவேங்கிற மாதிரி. காபுட்டோ அட்வைஸ் பண்ணுவான், என்னன்னா அவரோட பிசிக்கல் ஃபார்ம் தான் மாறி இருக்கு, இருந்தாலுமே அது லார்டு ஒரோச்சிமாரு தான் கொஞ்சம் வாயை அளந்து பேசு அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல சாஸ்கே பாக்குறதுலே பயப்படுவான் காபுட்டோ, சக்கராவை சென்ஸ் பண்ணி தான் பயந்துருப்பான். இந்த ஒரு பாயிண்ட்ல ஒரோச்சிமாரு வந்துட்டு என்னோட ஃபியூச்சரே இந்த பையனுக்குள்ளதான் இருக்கு அப்படின்ட்டு சிரிப்பான். கோனாஹா ஹாஸ்பிட்டல்ல காட்டுவாங்க, நருட்டோ சக்குராக்கு பண்ண ப்ராமிஸை திங்க் பண்ணிட்டு இருப்பான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முடிச்சியாடா நருட்டோ அப்படின்னு ஷிகமாரு, நீயா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ அவனை பார்த்து சந்தோஷப்படுவான். ஹாஸ்பிட்டலுக்கு சக்குரா அண்ட் ஈனோ வருவாங்க. ஈனோ வந்துட்டு நான் போய் சோஜியை பார்க்கறேன்னு சொல்லுவா. சக்குரா வந்துட்டு நான் போய் நருட்டோ அப்புறம் சாஸ்கே இருந்தா நான் அவனையும் பார்க்கறேன் அப்படின்ட்டு வருவா. நருட்டோ ஷிகமாரு பேசிட்டு இருப்பாங்க, எல்லாரும் ஓகேவான்னு கேட்பான். எல்லாரும் ஓகே தான். அப்புறம் சாஸ்கே என்னானான்னு சொல்லி கேட்கும் போது அவன் போயிட்டான்பான். வெளியே இந்த விஷயத்த கேட்ட சக்குரா ரொம்பவுமே டிசப்பாயின்மெண்ட் ஆயிருப்பா. ஈனோவை பாத்தீங்கன்னா சோஜியை பார்க்கறதுக்கு உள்ள விட்டுருக்க மாட்டாங்க. மெயினா பாத்தீங்கன்னா அவனுக்கு என்ன பிரச்சனைனே இவளுக்கு தெரியாம இருக்கும். சோசா இருந்துட்டு லேடி சுனாடே வந்து ப்ராப்பரா அவனுக்கு ட்ரீட் பண்ணிட்டாங்க, அவனோட கான்சியஸ்னஸ்க்கு வந்துட்டானா நம்மள பார்க்கறதுக்கு உள்ள விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லுவாரு. குறிப்பா லேடி சுனாடே மட்டும் இல்லைன்னா சோஜி கண்டிப்பா நாத்திக்கு அப்படின்னு சொல்ல வருவாரு. இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கே தெரிஞ்சிரும் அவங்க இல்லைன்னா அவன் செத்துருப்பான் அப்படிங்கிற மாதிரி. ஈனோ இந்த இடத்துல சுனாடேவை திங்க் பண்ணி பாப்பா. சக்குரா வெளியே தான் நின்றுட்டு இருப்பா. சுனாடே பார்த்துட்டு என்ன விசிட் பண்றதுக்கு வந்தையான்ட்டு அந்த டோரை ஓபன் பண்ணுவாங்க. சக்குராவை பார்த்தோன்னே நருட்டோ ஒரு மாதிரி இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணுவான். சுனாடே வந்துட்டு உன்னோட இன்ஜுரிஸ் ரொம்ப சீரியஸா இருக்குன்னு சொன்னாங்க, பரவாயில்ல பார்க்க நல்லா தான் இருக்கு அப்படின்பாங்க. நருட்டோ சாரி கேட்பான். நீ சாரி எதுக்குடா கேட்குற, மறுபடியும் ரெக்லஸா நடந்துட்டு பாரு, இப்ப மம்மி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் கலாய்ப்பா. இவன் சாரி கேட்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா வெதர் நைஸா இருக்கு, எதுக்காக கர்டைன்ஸ் போட்டுலாம் மூடி வச்சிருக்கீங்கன்னு அந்த விஷயத்தை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு திங்க் பண்ணுவா. இந்த இடத்துல நருட்டோ அந்த ப்ராமிஸ் நான் கண்டிப்பா காப்பாத்துவேன், அது லைஃப் மேல பண்ண ப்ராமிஸ் இல்லையான்னு சொல்லி சொல்லுவான். பரவாயில்ல விடுன்னு சொல்லுவா. இந்த இடத்துல ஷிகமாரு வந்துட்டு அவன் ட்ரை பண்ணான் அப்படின்னு சொல்ல வரும்போதே பாத்தீங்கன்னா நருட்டோ வந்துட்டு நான் இதை கண்டிப்பா செஞ்சே தீருவேன் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷனுக்கு வந்துருவான். சக்குரா அவ மனசளவுல நருட்டோக்கு தேங்க்ஸ் பண்ணுவா. கொஞ்ச நேரம் கழிச்சு நருட்டோ படுத்துட்டு இருப்பான். இந்த காயங்கள்லாம் ஆறுறதுக்காக நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணும், காயங்கள் ஆறுன உடனே போய் சாஸ்கேவை திரும்ப கூட்டிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணும் அப்படின்பான். ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே எக்ஸ்ப்ளோட் ஆன மாதிரி சவுண்ட் கேட்கும். என்னடான்னு சொல்லிட்டு ஜன்னலை நீக்கி பார்த்தா ஜிராயா இருப்பாரு. இந்த இடத்துல கூட தலைவன் பர்விசேஜ்னு தான் கூப்பிடுவான். ஜிராயா இங்க ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை சொல்றதுக்காக தான் வந்திருப்பாரு. இந்த பாயிண்ட பொறுத்த வரைக்கும் ஜிராயாவோட அபிஷியல் டிசைபிள்னு பாத்தீங்கன்னா நருட்டோ ஒருத்த மட்டும்தான். 3 வருஷத்துல உன்னை ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்டு ஷினோபியா மாத்தணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் வந்திருப்பாரு. நான் அந்த 3 வருஷத்துக்கு உனக்கு ட்ரைனிங் கொடுப்பேன்னு சொல்லி. அது என்ன கரெக்டா 3 வருஷம் அப்படின்ட்டு நருட்டோ கேட்பான். அக்காட்சுகியை பத்தின கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாரு. அக்காட்சுகியா அப்படின்ட்டு நருட்டோ பார்ப்பான். ஜிராயா இந்த இடத்துல மெயினா சொல்ற விஷயமே என்னன்னா அக்காட்சுகியோட அடுத்த டார்கெட்டே நீ தான். அடுத்த ஒரு 3 வருஷத்துல இருந்து 4 வருஷத்துக்குள்ள அவங்க உன்னை தேடி வந்துருவாங்க. அதுக்குள்ள உன்னை அப்படி மாத்தினாதானே உன்னால அவங்களுக்கு எகென்ஸ்டா ஃபைட் பண்ண முடியுங்கிற விஷயத்தை தான் இங்க ஷேர் பண்ண நினைப்பாரு. இதெல்லாம் நடக்க போறதே கிடையாது, அதே மாதிரி இந்த 3 வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ண போறதும் கிடையாதுன்னு சொல்லுவான். அதாவது இதை ரிஃப்யூஸ் பண்ற மாதிரி பேசுவான். ஜிராயாக்கே புரியாது இவன் என்னதான்டா பேச வரான் அப்படிங்கிற மாதிரி. என்னடான்னு கேட்கும் போது சாஸ்கே ஆல்ரெடி ஒரோச்சிமாரு சைடு போயிட்டான், அவன் எப்ப வேணா சாஸ்கேவை கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சாஸ்கே மேலதான் இப்ப கூட அவனுக்கு கன்சர்ன் இருக்கும். கிமிமாரு பேசின சில விஷயங்களை ஃபிளாஷ் பண்ணி காட்டுவாங்க. என்னன்னா இம்மார்டாலிட்டிங்கிறது வெறும் அந்த உடம்பை பொறுத்தது கிடையாது, மெயினா சோலை பொறுத்த விஷயம் மட்டும்தான். அவரோட உடம்பு அழுக ஆரம்பிச்சதுன்னா அவருக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான நியூ வெசல் தேவைப்படும், அது இருந்தா போதும் சொல்லிப்பான் இல்லையா, அந்த விஷயத்தை தான் ரிமெம்பர் பண்ணி பார்ப்பான். ஜிராயா சிரிச்சுக்கிட்டே அப்படின்னா அவனை பத்தின விஷயம் உனக்கும் தெரியுமா, ஆனா உனக்கு கொஞ்சம் தான் தெரியும் போல அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப உங்களுக்கு ஃபுல்லா தெரியுமான்னு கேட்கும் போது ஒரோச்சிமாருவோட இம்மார்டாலிட்டி ஜுட்சுவை பத்தி நானும் கொஞ்சம் பார்த்திருக்கேன். அவன் இப்ப இருக்க கண்டிஷன்ல அடுத்த பாடிக்கு ரீஇன்கார்னேட் ஆகணும்னா கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேல ஆகும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. மெயினா சாஸ்கே போறக்கு ரொம்பவுமே டிலே ஆயிருக்கும், அதனால தான் இன்னொரு வெசலுக்குள்ள போயிருப்பான். அந்த விஷயத்தை தான் இங்க சொல்லுவாரு. அதனால சாஸ்கே வந்து அடுத்த 3 வருஷத்துக்கு சேஃப் தாண்டா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. அதனால உனக்கு ட்ரைனிங் எடுக்கல டைம் இருக்கு அப்படின்பாரு. இது ஒன்னும் பொய் இல்லையே அப்படின்னு
அப்படின்பா நருட்டோ. இல்லடா அப்படின்பாரு. அப்பதான் நருட்டோ கொஞ்சம் ரிலீஃப் ஆவான். இந்த இடத்துல ஜிராயா வந்து சாஸ்கேவை மறந்துடுறா, அவனை உன்னால ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்பாரு. மெயினா ஒரோச்சிமாரு கிட்ட அவன் ஓன் வில்லோட தானே போயிருக்கான். ஒரோச்சிமாருவும் சரி சாஸ்கேவும் சரி ஒரே மாதிரி நான் எத்தனை ஷினோபிஸை பார்த்திருக்கேன், இதுதான் கடைசியில் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. இந்த ஒரு பாயிண்ட்ல கூட அது அப்படிலாம் கிடையாது, அவன் உங்களுக்கு யாரா வேணா இருக்கட்டும், ஆனா அவன் எனக்கு ஃப்ரெண்ட் அப்படின்லாம் சொல்லி கத்துவான். ஒரு ஃப்ரெண்ட் செஞ்ச காரியம் தான் இதாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கான இன்ஜூரிஸை பத்தி சொல்லுவாரு. நருட்டோனால வாயவே திறக்க முடியாது. ஜிராயா அவரோட பாஸ்ட்ல நடந்த விஷயத்த திங்க் பண்ணி பார்ப்பாரு. சேம் பாத்தீங்கன்னா ஒரோச்சிமாரு சாஸ்கே மாதிரியே தான் பண்ணியிருப்பான். இந்த ஒரு பாயிண்ட்ல கூட நீ நானும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா காம்ரேட்ஸா இருந்திருக்கோம், அதே மாதிரி 3 லெஜெண்டரி சனின்னு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து தானே கூப்பிட்டுருக்காங்க, ஏன்டா இந்த ஒரு விஷயத்த பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட நீ ஒரு முட்டாள்றான்னு திட்டிட்டு பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றதுக்கு தான் வந்திருப்பான் ஒரோச்சிமாரு. பிரசன்ட்ல ஜிராயா பாத்தீங்கன்னா நான் எவ்வளவோ அவங்ககிட்ட கெஞ்சி பார்த்தேன், ஆனா அவன் எதையுமே கேர் பண்ணிக்கல, என்னோட பவர்லெஸ்னஸ்னாலேயே அவனை நான் விட்டுட்டேன், அதுக்காக ரொம்ப வருஷமா வருத்தப்பட்டிருக்கேன், சேம் அதே விஷயம் உனக்கு நடக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுவாரு. ஜிராயா இந்த பாயிண்ட பாத்தீங்கன்னா செம ரேஜ் ஆயிருப்பாரு. நீ சாஸ்கேவை தேடி தான் போறேன்னா உனக்கு ட்ரைனிங்கும் கிடையாது ஒன்னும் கிடையாது, ஆன்பு பிளாக் ஆப்ஸை உன்னை பாத்துக்கிறதுக்கு நான் போட்டுருவேன், அதுக்கப்புறம் நீ வில்லேஜை விட்டு எங்கேயும் போக முடியாது, நீ என்ன ஆர்டினரி கிட்னு நினைச்சிட்டியா, உன்னை 9 tails fox பொசஸ் பண்ணியிருக்கு, அதுக்காக தாண்டா அந்த அகாட்சுகி உன்னை வெறி கொண்டு தேடிட்டு இருக்காங்க, நீ குழந்தை மாதிரி இப்படிதான் இருப்பேன்னு சொன்னேன்னா நான் எப்படி நடந்துக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குவேன் அப்படின்பாரு. ஒரோச்சிமாருவை விட பயங்கரமான ஆட்கள்லாம் உன்னை தேடி வருவாங்க, அப்ப என்ன பண்ண போற, சாஸ்கேவை பத்தின விஷயத்தவே கிவ் அப் பண்ணிரு, இல்லைன்னா ரொம்பவுமே ரெக்ரெட் பண்ண வேண்டியதாயிரும் அப்படின்பாரு. ஒரு நல்ல ஷினோபியா இருக்கிறதுக்கு ஜுட்சுவும் பவரும் மட்டும் பத்தாதுரா, ஒரு நல்ல டெசிஷன் மேக்கிங்கும் வேணும், நான் இதை தான் பண்ணணுங்கிற டெசிஷன்ல ப்ராப்பரா இருக்கணும், நீ தெளிவா வாழணும் அப்படின்பாரு. நீ இதே மாதிரி முட்டாளாதான் இருப்பன்னா இந்த ரியாலிட்டி வேர்ல்ட் ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்பாரு. இந்த இடத்துல நருட்டோ சொல்ற விஷயமே அவ்வளவு சூப்பரா இருக்கும். மெயினா நீங்க தெளிவா இருக்கவன் இப்படிதான் இருப்பான்னு சொன்னீங்கல்ல, சரி ஓகே நான் என் வாழ்க்கையில நான் முட்டாளாவே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்பா. குறிப்பா சாஸ்கே பின்னாடி போவேன், அதுன்னு மட்டும் இல்லாம ஆசமான ஜுட்சூஸை நானே கிரியேட் பண்ணுவேன், எந்த அகாட்சுகி மெம்பர் வந்தாலும் அவனை தூக்கி போட்டு மிதிப்பேன் அப்படின்பா. இந்த பாயிண்ட்ல ஜிராயா ரொம்ப டென்ஷன் ஆயிருப்பாரு. உன்ன மாதிரியான ஸ்டூபிட் கிட்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா பண்ண முடியும், அந்த மாதிரியான எராக்டிக் ஜுட்சுவை தான் கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லி ஹாரம் ஜுட்சுவை மென்ஷன் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புவாரு. போகும்போது கூட பாத்தீங்கன்னா இது சாதாரண முட்டாள்தனம் இல்ல, பெரிய முட்டாள்தனம் அப்படின்பாரு. நினைச்ச விஷயம் நடக்கும்னே வச்சுக்கலாம், ஆனா ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வரும்போது ப்ரிப்பேர்டா இருந்துக்க அப்படின்பாரு. அதுக்கும் நருட்டோ சரி அப்படின்பா. அகாட்சுகியோட ஹைட் அவுட்டை காட்டுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் ஜுட்சுங்கிற டெக்னிக் மூலமா பாத்தீங்கன்னா எல்லாருமே மீட் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி அகாட்சுகி மெம்பர்ஸ் மீட் பண்ணி கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேல இருக்கும். சொல்ல போனோம்னா ஒரோச்சிமாரு இந்த ஆர்கனைசேஷனை விட்டு வெளியே போகும்போது மெயினா ஒரோச்சிமாரு கிட்ட இப்ப ஷரிங்கான்னு இருக்க பையன் வேற போயிட்டான், இட்டாச்சி அது உன் பிரதரா அப்படின்னு சொல்லி கேட்பானுங்க. இந்த ஒரு பாயிண்ட்ல கூட ஒரோச்சிமாருவை கொன்றலாமா, சொல்ல போனா வெறும் 3 வருஷம் தான் இருக்கு நம்மளோட மிஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட கோலை மென்ஷன் பண்ணுவாங்க, அதாவது எல்லாத்தையுமே எடுத்துக்கணும், அந்த 9 tail fox-ஐயும் சேர்த்தி அப்படின்பாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடோட சாஸ்கே ரெக்கவரி மிஷன் ஆர்க்கும் முடியுது.